தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவன ஒப்பந்த புள்ளி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் டெண்டர் ஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி திருநெல்வேலியை சேர்ந்த நாகராஜன் அரசு உயர் அதிகாரிகளுக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். மனுவில் 2026 முதல் 28ஆம் ஆண்டிற்கான சரக்கு கையாளுதல் மற்றும் போக்குவரத்து ஒப்பந்தங்களை வழங்குவதில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் திண்டுக்கல், வத்தலகுண்டு, சின்னசேலம் மற்றும் சேலம் ஜங்ஷன் ஆகிய பகுதிகளில் உள்ள கிடங்குகளுக்கான ஒப்பந்த புள்ளியில் திட்டமிட்டே மற்றவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு திண்டுக்கலை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஒற்றை ஒப்பந்ததாரராக மாற்றப்பட்டுள்ளதாக புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஒற்றை ஒப்பந்ததாரர் முறையே நிலவுவதாகவும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்றுள்ள இந்த ஒப்பந்த நடைமுறைகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக மறு ஒப்பந்த புள்ளி கோர வேண்டும் என மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் ஒப்பந்தக்காரராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஒப்பந்த புள்ளி ஒரு டன்னுக்கு 62 ரூபா. ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனுடைய ஒப்பந்த புள்ளி ஒரு டன்னுக்கு 126 ரூபா. இப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அரசாங்கத்துக்கு பண இழப்பு ஏற்படும். அந்த பண இழப்பையும் கண்டுகொள்ளாமல் விஜயராணி அவங்களும் அந்த ஒப்பந்த புள்ளிக்காரர் ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்க வேணுங்கிற ஒரே காரணத்தினால இருக்கிறாங்க. ஆகையால் இன்னும் அரசாங்கம் இந்த மாதிரி டெண்டர்களை கேன்சல் செய்து உண்மையான L1 குறைந்த ரேட்டுக்கு வர்றவங்களை எடுத்து அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவன ஒப்பந்த புள்ளி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் டெண்டர் ஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி திருநெல்வேலியை சேர்ந்த நாகராஜன் அரசு உயர் அதிகாரிகளுக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். மனுவில் 2026 முதல் 28ஆம் ஆண்டிற்கான சரக்கு கையாளுதல் மற்றும் போக்குவரத்து ஒப்பந்தங்களை வழங்குவதில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் திண்டுக்கல், வத்தலகுண்டு, சின்னசேலம் மற்றும் சேலம் ஜங்ஷன் ஆகிய பகுதிகளில் உள்ள கிடங்குகளுக்கான ஒப்பந்த புள்ளியில் திட்டமிட்டே மற்றவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு திண்டுக்கலை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஒற்றை ஒப்பந்ததாரராக மாற்றப்பட்டுள்ளதாக புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஒற்றை ஒப்பந்ததாரர் முறையே நிலவுவதாகவும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்றுள்ள இந்த ஒப்பந்த நடைமுறைகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக மறு ஒப்பந்த புள்ளி கோர வேண்டும் என மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் ஒப்பந்தக்காரராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஒப்பந்த புள்ளி ஒரு டன்னுக்கு 62 ரூபா. ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனுடைய ஒப்பந்த புள்ளி ஒரு டன்னுக்கு 126 ரூபா. இப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அரசாங்கத்துக்கு பண இழப்பு ஏற்படும். அந்த பண இழப்பையும் கண்டுகொள்ளாமல் விஜயராணி அவங்களும் அந்த ஒப்பந்த புள்ளிக்காரர் ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்க வேணுங்கிற ஒரே காரணத்தினால இருக்கிறாங்க. ஆகையால் இன்னும் அரசாங்கம் இந்த மாதிரி டெண்டர்களை கேன்சல் செய்து உண்மையான L1 குறைந்த ரேட்டுக்கு வர்றவங்களை எடுத்து அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.